நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். நாங்களாம் சாப்பிட்டு வாந்தி எடுப்போம். ஈவன் என்னோட சீனியர்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஹெட்லாம். அவர் என்ன சொல்லுவார், அதாவது அவங்களாம் டாக்டர் ராம்தாஸ், டாக்டர் ஆத்மானந்த், அவங்களாம் தான் என்னோட சீனியர்ஸ். அவங்களாம் சொல்லுவாங்க, நாங்களாம் ரத்த வாந்தி எடுத்தோம், உங்களுக்குலாம் நல்ல கப்பல் இருக்குது. இப்போது நாங்களாம் மோசமான கப்பலில் போனோம், பயங்கர ரத்த வாந்தி எடுத்தோம். ஏன்னா சாப்பிட்டோன்னு ரத்த வாந்தி குடலை பிடுங்கிட்டு அப்படி வரும். நீங்கள் ஏன்னா அந்த கப்பல் வந்து என்னென்னா, அது ஆடும்போது வாஷிங் மிஷின் மாதிரி தான் இருக்கும். அது ரோல் பிச்சு யான்னு சொல்லுவோம். அந்த ரோல் பிச்சு அப்படியே உருளும், வாஷிங் மிஷினோட ஃபீலிங் தான் இருக்கும். அது முதல்ல போனோன்னே நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு போனாலே திருப்பி ஒரு 2-3 நாளைக்கு சாப்பிட்டோன்னே வாந்தி எடுப்போம், திருப்பி சாப்பிடுவோம், திருப்பி வாந்தி எடுப்போம். ஆனால் நீங்கள் வேலையை செஞ்சுட்டு அசதியாக வந்து அதை சாப்பிட்டு படுத்திங்கன்னா ஒன்றும் இல்லை. ஆனால் வேலை செய்யாமல் உள்ளே இருக்கக்கூடாது. இந்த 6 மாதம் போகிறதில்ல, 1 மாதம், 25 நாள், 15 நாள், ஆனால் ஆளே மாறி போய் தான் வருவோம். அப்படி கலர்லாம் அப்படி டார்க் ஆயிடுவோம். ஏற்கனவே நான் ரொம்ப கலர், இன்னும் அதிக கலரோட தான் வெளியே வருவோம். ஆனால் அந்த அனுபவம் கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம். ஆக்சுவலாக நீங்கள் யார் உங்களோட ஆழ்கடலில் போய் 2500 மைல் உள்ளே கூட்டிகிட்டு போவோம் அரசாங்கத்தை தவிர, அந்த ஆராய்ச்சி கொடுத்த எனக்கு, என்னோட இன்ஸ்டியூட் கொடுத்த, என்னோட மினிஸ்ட்ரி கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு. அதெல்லாம் யாருக்குமே கிடைக்காது. நான் சொன்னேன் இல்லையா, ஹரிசாண்டலாக ஒரு ரெயினை பார்த்தோம் இந்த கப்பலில் போகிறது. இந்த மாதிரி சேலஞ்சஸில் யார் கொடுக்க முடியும்? என்னோட மினிஸ்ட்ரி கொடுத்தது, என்னோட இன்ஸ்டியூட் கொடுத்தது. அந்த விஷயத்தில் ரொம்ப பெருமையாக இருக்கும். அதனால் எங்களால் இன்ஸ்டியூட்டை தாண்டி வேறு எதுவும் யோசிக்க மாட்டோம். என்னை செல்லமாக தான் வளர்த்தாங்க. ஆனால் அப்பா எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்தாங்க, எல்லா திறமையும் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி அம்மா நிறைய கதை சொல்லியிருக்காங்க. ஐயாவும் நிறைய கதை சொல்லுவாங்க. என்னோட ஐயா, அதாவது அப்பாவோட அப்பாவும், அதாவது சின்ன விஷயத்துலேயே எல்லா விதமான, ஏன்னா பர்மாவில் தொழில் பண்ணது அந்த காலத்தில், ரங்கூனில். ஏன்னா மரக்கடை, எங்கள் வீட்டு பேர் வந்து மரக்கடையார் வீடுன்னு பேர். ஆக்சுவலாக அந்த காலத்தில் 2 பேர் தான் வியாபாரம் பண்ணாங்கம்மாங்க, மர வியாபாரம். ஒன்று ஒரு பாயின்னு சொல்லுவாங்க, அவர் ஒருத்தர். இந்த அரண்மனைக்கிளி வீடெல்லாம் கூட சொல்லுவாங்க, நம்ம தான் மரம் கொடுத்தது ராமாங்க. நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். இப்போ நாங்கள் என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்னா, நாங்கள் முன்னாடிலாம் ஒரு எக்யூப்மெண்ட் டிசைன் பண்ணும்போது, அதாவது எங்களோட ஆளுமைத்தன்மையோ ஆர் ப்ரொஃபிஷியன்சி இன் எஜுகேஷனை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். நான் எம்இ படிச்சிருக்கேன், எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கேன். அந்த விஷயம் டிசைன் பண்ணும்போது காம்ப்ளிகேட்டடாக டிசைன் பண்ணுவோம், ஏன்னா எனக்கு இதெல்லாம் தெரியுதுன்னு. ஆனால் கடலுக்கு அது தேவையில்லை. என்ன தேவைன்னா, சிம்பிளாக இருக்கணும் சிஸ்டம், முடிஞ்ச வரைக்கும் எளிமையாக இருக்கணும். அப்போ தான் அதை பயன்படுத்துறதுக்கோ, அதில் பிரச்சனை வந்தால் ரிப்பேர் பண்ணுறதுக்கோ ஈஸி. எல்லாருக்கும் இப்போ அதெல்லாம் புரியுது. எதுனா இப்போதைக்கு வேலை என்னென்னா, டாஸ்க் எது பண்ணாலும் இருக்கிறதுலே சிம்பிளாக தான் பண்ணணும்னு நினைப்போம். ஏன்னா ஒரு விஷயத்தை சிம்பிளாக பண்ணுறது தான் கஷ்டம். ரொம்ப 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 சிம்பிளாக்க தான் முயற்சி பண்ணுவோம். அப்போ தான் எல்லாரும் அதில் வேலை செய்ய முடியும். டாஸ்க்கு இது இவ்வளோ வருஷம், ஒரு 20-25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது இது. ஆக்சுவலாக இப்போ மேண்டு சப்மர்சிபிள்லாம் முடிஞ்ச வரைக்கும் எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தை ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கோம். ஆனால் அகெயின் சேலஞ்ச் என்னென்னா, ஏன்னா இது அண்டர் வாட்டர் வெஹிக்கிளுங்கிறதுனால உள்ள காம்போனன்ட்ஸ்லாம் முடிஞ்ச வரைக்கும் அது கிராவிமெட்ரிக் டென்சிட்டி, வால்யூமெட்ரிக் டென்சிட்டின்னு சொல்லுவோம். அதாவது சைஸும் அந்த வால்யூமும் அந்த வெயிட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஏன்னா அது இழுத்துக்கிட்டு தான் அந்த வண்டி போகணும். அப்போது நீங்கள் அதை அதிகம் பண்ணிங்கன்னா, அது இழுக்கிறதுக்கு அதிக பளு, அதிக பவர் வேணும். அதிக பவர் வேணும்னா பேட்டரி பெருசாகும். ஏன்னா இந்த வெஹிக்கிளுக்கெல்லாம் கேபிள் கிடையாது. நீங்கள் அன்மேண்டு வெஹிக்கிள்ஸுக்கு கேபிள் போட்டிருப்ப மேலேருந்து பவர் அனுப்புவோம். ஆனால் மேண்டு வெஹிக்கிளுக்கு நாங்கள் கேபிள் விட மாட்டோம். கப்பல்லேருந்து மீன் மாதிரி உள்ளே போட்டுருவோம். உள்ள பைலட்டு தான் ஆப்ரேட் பண்ணுவார். ஒரு 3 பேர் உள்ளே போவாங்க. ஒரு பைலட்டு, ஒரு கோ பைலட், ஒரு சயின்டிஸ்ட் உள்ளே போவாங்க. அவங்களுக்கு பேட்டரிஸ் தான் இருக்கும். அந்த பேட்டரிஸ் அட்வான்ஸ்டு பேட்டரிஸ். ஸோ இந்த பேட்டரிஸை பயன்படுத்துறது தான் அந்த பவர். அப்போ முடிஞ்ச வரைக்கும் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சின்னதாக இருக்கணும், காம்பேக்டாக இருக்கணும். இதெல்லாம் சேலஞ்சஸ். இந்த ஓஷனில் சேலஞ்சஸ் பேசிக்கிட்டே போகலாம். இதுதான் எங்களோட அப்படியே எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் அப்போ இப்போ நீங்கள் இந்த இன்டர்வியூ கொடுக்குற கூட உங்கள் ஹையர் அத்தாரிட்டியோட பர்மிஷன்லாம் கேட்டு இந்த இன்டர்வியூ. ஆமாம், கண்டிப்பாக. அதாவது எவ்வளவு ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்தது, அதுக்கப்புறம் வெல்த் சம்மந்தப்பட்ட ஒரு துறை, அப்படித்தானே இது நம்ம கணிக்க முடியும். ஆமாம். இப்போ இங்கே பூமியில் இருக்க வெல்த் கிட்டத்தட்ட கனிம வளங்கள்லாம் நிறைய நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஆமாம். இனி அடுத்து அங்கே தான் போகணும். ஆமாம், நம்ம கடலுக்கு தான் அடுத்தது போகணும். முன்னாடி சொன்னபடி அதாவது இங்கே இருக்க 30% ஃபுல்லாக பயன்படுத்திட்டோம் ஆல்மோஸ்ட்டு. அடுத்தது கடலுக்கு தான் போகிறோம். ஆனால் அப்படி கடலுக்கு போகும்போது நாங்கள்லாம் இன்ஜினியர்ஸ், நாங்கள் டிசைன் பண்ணுறோம். இதில் இன்னொரு சேலஞ்ச் என்னென்னா, இதில் என்வைரன்மெண்டல் சேலஞ்ச். ஆக்சுவலாக எதையாவது ஒன்று எடுக்கிறோன்னா, நான் சொன்ன மாதிரி 1000 மீட்டரில் உள்ளே போய் உட்காந்து நீங்கள் ஒரு 40 மீட்டர் ட்ரில் பண்ணிங்கன்னா அதனால் பாதிப்பு என்ன ஏற்படுது கடலுக்குங்கிறது என்வைரன்மெண்டல் இன்ஜினியர்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாரோட துணையும் வேணும். அவங்க வந்து நீங்கள் இந்த இடத்துல ட்ரில் பண்ணிங்கன்னா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு 5500 மீட்டர் போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, லட்சக்கணக்கான வருஷங்களாக அந்த இடத்துக்கு யாருமே போனதில்லை.
அப்போது அங்கே உள்ள உயிரினங்களுக்கு, அதாவது எக்கோசிஸ்டம், அந்த பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. எங்கள் ஈவன் NIOTயில் நீங்கள் மெரைன் பயோடெக்னாலஜின்னு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்களும் இதில் ரொம்ப ரிசர்ச் பண்ணுறாங்க. நாங்கள் கடலுக்கு அடியில் ரோபோட் எடுத்துகிட்டு போனோம்னா 5000 மீட்டர்லேருந்து உங்களுக்கு வாட்டர் சாம்பிள் எடுத்துகிட்டு வருவோம், சாண்ட் சாம்பிள் எடுத்துகிட்டு வருவோம். அதை ஆராய்ச்சி பண்ணி மைக்ரோப்ஸில் வேலை செய்கிறாங்க. இது எங்கே பயன்படுதுன்னா, அதாவது நீங்கள் நம்மளோட மிகப்பெரிய வியாதிகளுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, உதாரணத்துக்கு கேன்சர், இந்த மாதிரி பெரிய பெரிய வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கடலில் உள்ள மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணுறாங்க. தினம் தினம் புதுசாக ஒன்று கிடைக்குது டேட்டா, அதில் இந்த பயாலஜி படித்தவங்க யூஸ் பண்ணுறாங்க. இப்போது இந்த எக்கோசிஸ்டத்தையும் பாதுகாக்கணும், இதுவும் ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்படி அந்த பலனை எடுத்துக்கிறதுக்கு நம்ம உறுதியாக இருக்கணும், அதே மாதிரி அங்கே வாழ்கிற உயிரினங்கள், அது ஒரு பெரிய உலகம், கடல் உலகங்கிறது பெரிய உலகம், அங்கே வாழ்கிற உயிரினங்களுக்கும் நம்ம ஆபத்தை ஏற்படுத்தக்கூடாது. இன்னொன்று, நம்ம பொல்யூஷன் எல்லா இடத்துலையும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். பிளாஸ்டிக்ஸ், அங்கேயும் பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. ஆழ்கடல் வரைக்கும் பிளாஸ்டிக்ஸ் போயிருக்கு, அங்கே வரைக்கும் போயிடுச்சு. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வரைக்கும் அங்கே வரைக்கும் போயிடுச்சு. அங்கே உள்ள உயிரினங்கள்கிட்ட கூட பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. அதில் தான் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த ரூல் எனக்கும் உட்பட தான், நானும் முழுசாக ஃபாலோ பண்ணுறேன்னான்னு தெரியல. பட் ஆனால் நம்ம எந்த அளவுக்கு அந்த இயற்கையை பாதுகாத்து இயற்கையோட இயந்து வேலை செய்கிறோமோ அதுதான் புரியுது எங்களுக்கு. ஏன்னா நான் மட்டும் தனியாக, நாங்கள் இன்ஜினியர்ஸ் மட்டும் தனியாக டிசைன் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கையோடு சேர்ந்து இயந்து வேலை செய்யும் போது தான் அது நம்மளுக்கு முழுமையான பலனை கொடுக்கும். ஈவன் சஸ்டைனபிள் ரிசோர்ஸஸாக அது மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் என்னென்னா நாடு, அது கண்ட்ரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்ஸ்டியூட்டில் நிறைய ஒரு 300, 200, 400 சயின்டிஸ்ட் இதுக்கு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய சயின்டிஃபிக் ஆஃபீஸர்ஸ், டெக்னீஷியன்ஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் முன்னாடி சொன்னபடி நீங்கள் வளங்கள்னு கேட்டதுனால, நீங்கள் 1000 மீட்டர்லேருந்து, நீங்கள் 1000 மீட்டரில் உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி கேஸ் ஹைட்ரேட்ஸ் ஃபியூவல், இது நம்ம, அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்பிஜி கேஸு, அந்த ஃபியூலை எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம், எரிசக்தி. அடுத்தது ஒரு 3000 மீட்டரில் போனீங்கன்னா ஹைட்ரோதெர்மல் சல்ஃபைட்ஸ், கோபால்ட் கரஸ்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள். ஹைட்ரோதெர்மல் சல்ஃபைட்ஸ்னால் அது கிட்டத்தட்ட 400 டிகிரியில் இருக்கும். அதுலேருந்து அது மினரல்ஸ், அதுலேருந்து நீங்கள் டெம்பரேச்சர், எல்லா விஷயத்தையும் யூஸ் பண்ண முடியும். அடுத்தது அப்படி வந்தீங்கன்னா 5500 மீட்டரில் பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸ், அதாவது பல்லுலக திரளைகள், காப்பர், மேங்கனீஸ், நிக்கல். இப்போ நிக்கல்லாம் நீங்கள் நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சொல்லப்படுற இந்த பேட்டரிஸில் யூஸ் பண்ணப்படுற முக்கியமான கனெக்டிங் பார்ட்ஸ். இதெல்லாம் கண்டிப்பாக வேணும். இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி சொல்லுது, இந்த பார்ட்ஸ் எல்லாம் கடலுக்கடியில் தான் கிடைக்குது. அப்புறம் உங்களுக்கு தேவையான தண்ணி, கடல் நீரை குடிநீராக்குறது, இது நிறைய வகையான டெக்னாலஜிஸ் இருக்குது. இதில் எங்கள் NIOT வந்து LTDன்னு சொல்லிட்டு லோ டெம்பரேச்சர் தெர்மல் டீசாலினேஷன் எங்கள் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டெக்னாலஜியை வச்சு தான் எங்கள் ஐலண்ட்ஸுக்கெல்லாம் தண்ணி கொடுக்குறோம். இப்போது முக்கியமாக இந்தியாவோட லட்சத்தீவு ஐலண்ட்ஸ், அந்தமான் ஐலண்ட்ஸ்ல எல்லாம் இதை வச்சு தான் தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அங்குள்ள மக்களுக்குலாம், அங்குள்ள 20,000, 30,000 மக்களுக்கு, அங்குள்ள பாப்புலேஷனுக்குலாம் தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது எனர்ஜி அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர், கடல் நீரை குடிநீராக்குறது. இதே மாதிரி மெரைன் பயோ டெக்னாலஜி நான் சொன்ன முன்னாடி, நீங்கள் எப்படி கடல் தண்ணியிலேருந்து அதில் மைக்ரோப்ஸு, அதில் ஒன்று நுண்ணுயிர்களை வச்சு எப்படி மருந்து கண்டுபிடிக்கிறது மனுஷனுக்கு. அதேமாதிரி ஃபிஷ் கல்ச்சர், அந்தமான்ல இதுக்கு பெரிய ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவன் நெல்லூர்லேயும் இப்போ எங்களோட இன்னொரு இடத்துல பெரிய ரிசர்ச் போயிட்டுருக்கு. அதேமாதிரி பெலாஸ்ட் வாட்டர் சிஸ்டம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து என்னென்னா, கடலில் கப்பல் விடுற தண்ணினால ஏற்படுற பாதிப்புகளை எப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுங்கிறது ஒரு இப்போ ரீசெண்டாக செக்ரட்டரி டைரக்டர்லாம் திறந்து வச்சாங்க. இந்த மாதிரி நிறைய வளங்கள் கடலில் சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி நம்ம சீவீட்ஸ்ன்னு சொல்லுவோம், அது ஒரு 200-300 மீட்டர்லேருந்து கிடைக்குது மேங்களூர் ஏரியாவில். அதுவும் மருந்துக்கு பயன்படுது. நிறைய விஷயங்கள், அவ்வளோ வளங்களும் உள்ளுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த என்வைரன்மெண்டல் ப்ரிகாஷன்ஸோட, என்வைரன்மெண்ட் பாதிக்கப்படாமல் முடிஞ்ச வரைக்கும் எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். கடல்னு ஒரு நீங்கள் ஈகோ கில்லர்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க. இதில் வந்து என்னென்னா, இந்த எல்லாரும் வந்து நம்ம ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்கக்கூடிய அந்த பெரும்டா ட்ரையாங்கிள்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? எனக்கு அதை பற்றி பெருசாக நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ண முடியாது. இந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க ஆக்சுவலாக. பட்டு அந்த ஏரியா பக்கத்துல எல்லாம் நாங்கள் அதுக்கு முன்னாடியெல்லாம் போயிருக்கோம். அந்த இடத்துக்குள்ளே நாங்கள் போனதில்லை. அந்த இடத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஆமாம், அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு சுழல் ஆக்சுவலாக. அந்த சுழலுக்குள்ளே போகிறதில்லை ஆக்சுவலாக எதுவும். நாங்கள் அதை பற்றி என்ன சொல்கிறது, எனக்கு ஹானஸ்ட்டாக பெரிய அதை பற்றி நாலேஜ் கிடையாது. ஏன்னா நான் அறகுறை நாலேஜில் அது பேசக்கூடாது, தப்பு. ஓகே, ரைட். அது அந்த மாதிரியான மிகப்பெரிய மர்மம் தான் அது இன்னைக்கு வரைக்கும். அது வந்து மேபி அது எந்த அளவுக்கு ரிசர்ச் நடந்துட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியல. மேபி இன்டர்நேஷ்னலாக அதுக்கு ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கலாம். மேபி
அது என்ன சொல்ற, அதை கமெண்ட் பண்ற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை. ரைட் ஓகே. அது இன்னொன்று இந்த இப்போ ஒரு பெரிய ஒரு மலேசியன் ஃப்ளைட்டும் நம்மளுக்கு ஒன்று மிஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஆமா அதுவுமே இன்னும் கண்டுபிடிக்கப்படலை, அதுவுமே கடற்குள்ள இருக்குன்றாங்க. ஆமா நீங்க சொல்றது சரி. இதை பிரான்ஸ் கண்டுபிடிச்சாங்க, ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சாங்க. இப்போ அதே மாதிரி AN-32ன்னு ஒரு ஃப்ளைட்டு நம்மளோட என்ன அதாவது நம்ம ப்ரொடெக்ஷன் பர்பஸ் உள்ளது மிலிட்ரி நேவியோட வெஹிக்கிள் வந்து நம்ம அதாவது அந்தமான்லேருந்து சென்னை போகிற வெஹிக்கிள் இது ஆக்சுவலாக. அந்த AN-32ங்கிற ஃப்ளைட்டு வந்து அது கடலுக்குள்ளே விழுந்துருச்சு. அதை கண்டுபிடிக்க முடியல. அதை எங்கள் ரோபோட்டை வச்சு அட்டானமஸ் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்னு சொல்லுவோம், அது ஒரு மீன் நான் கீழே போகிறது, இதை வச்சு அது இருக்க இடத்த இப்போ கரெக்டாக கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்தியாவுக்கு இப்போ இந்த மாதிரி அதாவது ஒரு பலம் வந்துருச்சு. நீங்கள் அது ஆக்சுவலாக விழுந்த இடம் 3000 மீட்டர் ஆழம். நம்ம 3000 மீட்டர் ஆழத்துக்கும் நம்மளால் போய் அந்த இருக்க இடத்த கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு ஆக்சுவலாக. இதில் எல்லாம் நம்மளுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, டெக்னாலஜி நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. நம்ம வெஹிக்கிளை வச்சு நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க இது ஆக்சுவலாக. நாங்கள்லாம் முதல்ல இனிஷியல் பார்ட்டில் நாங்கள் கப்பலில் வேலை பார்த்தோம், அப்புறம் அதை கண்டினியூ பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. இதே மாதிரி நம்ம நேவல் பர்பஸில் நிறைய ரிசர்ச் நடக்குது ஆக்சுவலாக. நான் அது நேமெல்லாம் சொல்ல முடியாது. மிலிட்ரி ராணுவ. ஆமாம், ஏன்னா எங்களோட சிவிலியன் இன்ஸ்டியூட்டு, அவங்களோடது வந்து எதுவுமே வெளியே சொல்ல முடியாது பேர். பட் நிறைய ரிசர்ச்சஸில் நீங்கள் நிறைய அவங்க கடல் ஆராய்ச்சியில் 200-300 மீட்டரில் உள்ள விஷயங்கள் எல்லாம் நிறைய ஏதாவது விட்டுருச்சுன்னா ஏவுகணைகள் சம்மந்தப்பட்ட மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்களை நம்ம இந்த 500 மீட்டர் ரோபோட்டை வச்சு நிறைய கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம். இது நம்மளோடது வந்து இது ஒரு ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியோ ஆப்ரேஷனோ கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரி அந்த முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம். இந்த ரோபோட்ஸ் வந்து மிகப்பெரிய வேலை செய்யும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். அதாவது இன்னொரு ரிசர்ச்சுக்கும் இது ரொம்ப துணையாக இருக்கும். ஆனால் கடலில் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. நான் முன்னாடி சொன்னபடி 95% நம்மளுக்கு கடலை பற்றி இன்னும் தெரியாது. நம்ம இன்னும் கடலை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஈவன் சுனாமி வார்னிங் சிஸ்டம்லாம் என்னென்னா எங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து டேட்டா போகுது. நாங்கள் அது டேரெக்டாக கொடுக்குறது இல்லை, இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட்டுங்கிறதுனால அதோட வார்னிங்கை ஈவன் எங்கள் மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் IMD இருக்குது, இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு. ஈவன் அந்த ஓஷன் டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொடுக்குறது அங்கே டீம் தனியாக இருக்காங்க, இன்னொரு குரூப். அது ஓஷன் அப்சர்வேஷன் சிஸ்டம்ஸ்னு சொல்லிட்டு கடலை அவங்க அப்சர்வ் பண்ணுறது தான் வேலை. அதுக்குள்ளே பாய்ஸை போட்டு 3000 மீட்டர் வரைக்கும் இந்த சுனாமி வரும்போது அப்சர்வ் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி நம்ம இண்டிஜினஸாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ஆன் பார் வித் இன்டர்நேஷ்னல் டெக்னாலஜி. இதை இங்கே உள்ள சயின்டிஸ்ட்டு அந்த கடலில் மானிட்டர் பண்ணுறது சேட்டலைட் வழியாக எண்ணெய் ஓட்டிக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்துக்கிட்டே இருக்கும். இதை எங்களோட சிஸ்டர் இன்ஸ்டியூட் இன்காய்ஸ்ன்னு இருக்குது, அங்கே டேட்டாவை கொடுத்துருவாங்க. அங்கே உள்ள சயின்டிஸ்ட்டு இது அல்காரிதம் வச்சு டெவலப் பண்ணி இதை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நம்மளோட ப்ரெடிக்ஷன் ஆன் பார் வித் இன்டர்நேஷ்னல் ப்ரெடிக்ஷன் சொல்லப்படுது. ஆக்சுவலாக நீங்கள் மற்ற கண்ட்ரிகள் உலகத்தில் என்ன பண்ணுறாங்களோ டாப் கண்ட்ரிஸ் அதே அளவுக்கு நம்மளும் பண்ணுறோம் இங்கே. ஆனால் இன்னும் நிறைய டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் இது வந்து சுனாமி ஏர்லி வார்னிங்க்கு இது நடக்குது எங்கள். இப்போ ஒருவேளை இந்த இன்வென்ஷன் வந்து அந்த ஏற்கனவே நம்ம சுனாமி வரதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இருந்திருந்தால் இவ்வளவு இழப்புகளை தடுத்திருக்க முடியும் இல்லையா? இப்போயுமே என்னென்னா நம்ம மார்னிங் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆக்சுவலாக எல்லா விஷயத்துலையும் மார்னிங் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். இனிமேல் என்னோட சிற்றறிவு கெட்டினது வரைக்கும் இந்த நாலேஜை வச்சு இன்னும் போக 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 நம்மளோட என்ன சொல்கிறது என்னோட பாதுகாப்பு இன்னும் அதிகமாகும். ஏன்னா நம்ம நீங்கள் கேட்குறபடி ஆக்சுவலாக கோஸ்டலில் உள்ளது கிட்டத்தட்ட அதாவது 7000 மீட்டர் லென்த்தில் அது நீங்கள் அந்த கோஸ்டல் ஏரியா கிட்டத்தட்ட 25% ஆஃப் பாப்புலேஷன். ஆக்சுவலாக அவங்கள பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கம் மிகப்பெரிய முயற்சி எடுத்துகிட்டு வர்றாங்க. இப்போ எங்கள் இதுலேயே கோஸ்டல் அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள சயின்டிஸ்ட் எல்லாம் நீங்கள் அந்த ஓஷன் எரோஷன் எப்படி தடுக்கிறது பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. இப்போ பாண்டிச்சேரியில் ரீசனாக நீங்கள் கடல் உள்ளே வந்துருச்சு, அந்த கடலை அந்த அரிப்பை தடுக்கிறதுக்குள்ள டெக்னாலஜி. ஈவன் நம்ம சென்னையில் அந்த பக்கிங்ஹாம் கேனலில் நீங்கள் மவுத் அரிச்சு சின்னதாயிரும். அப்போ கடல் நீங்கள் ஆற்று தண்ணி இங்கே வரும் மழை தண்ணி வெளியே போகாது. அப்போது அதை பெருசு பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் எங்கள் சயின்டிஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. நிறைய விஷயத்தில் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் நிறைய விஷயத்தில் அது மாதிரி கடலில் உள்ள வேவ்ஸ் அட்லஸ்ன்னு சொல்லுவோம் இது ஆக்சுவலாக அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய எக்ஸ்பர்டைஸ் டெவலப் ஆகிருக்கு கண்ட்ரியில், நிறைய டெவலப் ஆகிருக்கு இந்த இன்ஸ்டியூட்டில். இதெல்லாம் டேரக்டர் நிறைய விஷயத்துக்கு இடங்களில் பேசியிருக்காரு டேரக்டர். ஆக்சுவலாக நீங்கள் சொல்ல மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி முதல்ல டேரக்டர் கேட்கும்போது ஏன்னா டேரக்டர் பெர்மிஷனோட தான் கொடுக்குறோம். எங்கள் ஹெட்டு இவங்கெல்லாம் உடனே கொடுங்க, ஏன்னா நம்மளுக்கு இந்த அவுட்ரீச் வேணும் அப்படிங்கிறது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இது ரொம்ப அதை நாட்டுக்கு வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் மிகப்பெரிய பலம். எங்களோட சொத்து மிகப்பெரிய ஒரு பலம். ஆமாம், மிகப்பெரிய பலம். இங்கே மிகப்பெரிய ஒரு ஹியூமன் ரிசோர்ஸஸ் இருக்குது, அதில் சந்தேகமே கிடையாது. ஹெவி பொட்டன்ஷியல் இருக்குது, அந்த பொட்டன்ஷியல் டெவலப் ஆகிட்டே இருக்குது.
எல்லாரும் ரொம்ப என்னன்னா உத்வேகத்தோட இன்ட்ரெஸ்டோட தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து இந்த ராத்திரி பகல் ஞாயிற்றுக்கிழமை இந்த சனிக்கிழமை இந்த நேஷனல் ஹாலிடே இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இது யாரும் எங்களை ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை, அதான் இதில் முக்கியம். எல்லாருமே செல்ஃப் மோட்டிவேட்டட். ஆக்சுவலாக இப்போ கூட வெள்ளிக்கிழமை கவர்மெண்ட் ஹாலிடே, எங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாலிடே, எங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஹாலிடே, ஆனால் எங்களுக்கு மீட்டிங் இருந்தது. எல்லாமே செல்ஃப் மோட்டிவேட்டட். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு மிலிட்ரி டீம் மாதிரியே தான் அது. ஆமாம், அதாவது எல்லாரும் ரொம்ப செல்ஃப் மோட்டிவேட்டட், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க. அதனால அந்த வேலை வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்போ ஆந்திராவில் பெரிய ஒரு கேம்பஸ் சீ ஃப்ரண்ட் ஃபெசிலிட்டின்னு சொல்கிறோம், அது டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு 150 ஏக்கரில். ஏன்னா அங்கேயே கப்பலை கட்டி வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் இங்கே பண்ணுறதெல்லாம் 25-30 கிலோமீட்டர் கடலுக்கு எடுத்துகிட்டு போகணும். இந்த இதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு. இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை சந்திக்கும். அதாவது ஓஷன் டெக்னாலஜி, ஓஷன் ரிசர்ச்சுங்கிறது அது என்னோட சர்வீஸ்குள்ளேயோ லைஃப்குள்ளேயெல்லாம் அடைக்கிற முடியாது, மிகப்பெரிய விஷயம். ஆனால் இது இன்னும் பெரிய லெவலுக்கு போயிட்டே இருக்கும். இதில் ஆராய்ச்சி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் ஹியூமன் ரிசோர்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் சந்தித்த ஆளுமைகள், இப்போ அப்துல் கலாம் ஐயா கூட எல்லாம் நீங்கள் வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம். நான் முதல்ல சொன்னபடி அந்த ரோசப் 6000 அந்த ஆழ்கடல் ரோபோட்டை நாங்கள் முதல்ல குவாலிஃபை பண்ண பீரியடுக்கு அப்புறம் கலாம் ஐயா அங்கே வந்தாங்க. அப்போ வரும்போது எங்களுக்கெல்லாம் அவரோட சந்திக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது. அவரை பற்றி நான் பெருமையாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா உலகம் அறிஞ்சது அவரை பற்றி. அவர் வரும்போது எங்கள் வெஹிக்கிளை பார்த்தாரு, எங்களெல்லாம் பார்த்து ரொம்ப உத்வேகப்படுத்தினார். அப்போ கடைசியாக அங்கே நிற்கும் போது ஹெட் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போனது என்னென்னா, டைரக்டர் ஏதாவது மீனவர்களுக்கு பண்ணுங்க. எப்போவுமே அவரோட எண்ணம் வந்து என்னென்னா அடித்தட்டு மக்களுக்கு ஏதாவது போய் சேரணுங்கிறது ரொம்ப எப்போவுமே ஆர்வமாக இருப்பார். அந்த வயசுலேயும் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு இந்த ஃபீல்டுலேயும். அதெல்லாம் என்னோடய லைஃப்பில் வந்து மிகப்பெரிய முக்கியமான ஒரு ஈவெண்ட்டாக கருதுகிறோம். சந்திச்சதெல்லாம். ஆமாம். சரி, இப்போ இந்த உங்கள் துறையில் வந்து வேலை பார்க்கணுன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ் என்ன மாதிரியான படிப்பை படிக்கணும், எப்படி அப்ளை பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள். இப்போது இதில் முதல்ல வேலை பார்க்குறதுக்கு தேவை முதல்ல நம்ம பேஷன். ஆக்சுவலாக முதல்ல நம்மளோட இன்ட்ரெஸ்ட், அது ரொம்ப முக்கியம். பேஷன் ரொம்ப முக்கியம். அடுத்தது நான் ஒன்றும் ஸ்பெஷலாக ஓஷன் டெக்னாலஜிலாம் படிக்கல. நீங்கள் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் வேணும். சயின்ஸ் இருந்தாலும் வேலை செய்யலாம். ஆக்சுவலாக அதுக்கும் தனி ஃபீல்டு இருக்குது, இன்ஜினியரிங் ஃபீல்டு இருக்குது. நீங்கள் டெக்னாலஜிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன், சயின்ஸை பற்றி நான் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் டெக்னாலஜிக்குள்ளே வரணும்னா பேசிக் டிகிரி பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங். நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கலாம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம். எல்லா இன்ஜினியரிங்க்கும் உள்ள வாய்ப்பு உண்டு, ஈவன் சிவில் இன்ஜினியர்ஸுக்கும். பேசிக் இன்ஜினியரிங் போதும் உள்ள சயின்டிஸ்ட்டாக உள்ளே வர்றதுக்கு. நீங்கள் சயின்டிஃபிக் ஆஃபீஸராக உள்ளே வரணும், ஒரு சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டாக உள்ளே வரணும்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங். நீங்கள் டெக்னீஷியனாக உள்ளே வரணும்னா ITI. இது எல்லா விதத்துலேயும் இப்போது ஆட்கள் இருக்காங்க அந்தந்த ஃபீல்டில். இப்போ எலக்ட்ரிக்கல்னால் அந்த எலக்ட்ரிக்கல் ட்ரேடில் ITI, மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ். அதே மாதிரி சயின்டிஃபிக் அசிஸ்டன்ஸ், சயின்டிஃபிக் ஆஃபீஸர்ஸு டிப்ளமோ லெவலில். அடுத்தது BE லெவலில் படிக்கும்போது சயின்டிஸ்ட்டு, நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க ஒரு சிஸ்டத்தை. நீங்கள் அதுக்கப்புறம் ME படிக்கிறது, அந்த ஃபீல்ட் ஸ்பெஷலைசேஷன். அதுக்கப்புறம் PhD, அதெல்லாம் உங்கள் இன்ட்ரெஸ்ட். ஆனால் பேசிக்காக BE போதும். அதுக்கப்புறம் இதெல்லாம் இருந்ததுன்னா அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ஸ்பெஷலாக ஓஷன் டெக்னாலஜின்னு ஒன்றும் படிக்க வேண்டாம். அப்புறம் வேணும்னா ME படிச்சுக்கலாம். ஓஷன் டெக்னாலஜி IITயோட சேர்ந்து ஒரு கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். நான் படித்தது பேசிக்காக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். அப்படி தான் உள்ளே போனேன். நீங்கள் உள்ளே போனோன்னே இப்போ நம்ம என்ன ட்ரெயின் பண்ணுறோன்னா, இந்த எல்லா இன்ஜினியரிங்கையும் ஓஷனுக்கு எப்படி அடாப்ட் பண்ணுறது, அந்த PT கண்டிஷன்ஸ், ப்ரெஷர், டெம்பரேச்சர், முக்கியமாக அது சேலஞ்சு. இந்த ஓஷன் சேலஞ்சஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்ஜினியரிங்கை எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறது, எலக்ட்ரிக்கல்னால் எப்படி அடாப்ட் பண்ணுறது. ஏன்னா இங்கே நிலத்தில் வேலை செய்கிறது அப்படி கடலில் வேலை செய்கிறது, அது மாற்றணும். இந்த மாதிரி தான் மெக்கானிக்கல், இது மாதிரி தான் எலக்ட்ரானிக்ஸு, சாஃப்ட்வேர், எல்லா விஷயங்களும் இந்த மாதிரி தான். இதை இங்கே வந்தோடனே இதுக்குள்ளே ட்ரைனிங் இருக்குது. இப்போ தான் இதுக்குள்ளே, அதாவது மேனுவலே இப்போ தான் நாங்கள் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறோம். எப்படி இருக்கும் ஓஷன் இன்ஜினியரிங். ஏன்னா பின்னாடி இதுக்கு தகுந்த படிப்பும் தனியாக வரலாம். இப்போதைக்கு நீங்கள் நார்மல் BE படித்தாலே உள்ளே வரலாம். என்னென்னா ஒன்றும் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், பேசிக் நாலேஜை டெவலப் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் பேசிக்ஸ். ஆக்சுவலாக அட்வான்ஸ் திங்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. பேசிக்ஸ் ரொம்ப முக்கியம், இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த கேள்வியை கேட்டதுனால திருப்பி நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். இது நீங்கள் R&Dக்கு வர்றதுக்கு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வர்றதுக்கு, நான் முக்கியமாக யங்ஸ்டர்ஸுக்கு அவங்க என்ன துறையை விரும்புகிறாங்கிறத அவங்க தான் கண்டுபிடிக்கணும். அது எனக்கு மட்டுமே தான் தெரியும். எனக்குன்னா அது அவங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். அவங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ எல்லா ஃபீல்டையும் எக்ஸ்போஸ் பண்ணணும் ஜென்ரலாக குழந்தைகளுக்கு. நீங்கள் ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி தான்,
என்னென்ன எவ்ரி ஒன் இஸ் அ ஜீனியஸ். அந்த வார்த்தை இன்னும் ஞாபகம் இருக்குது. எவ்ரி ஒன் இஸ் அ ஜீனியஸ் பட் வென் யூ ஜட்ஜ் எ ஃபிஷ் பை இட்ஸ் எபிலிட்டி டு கிளைம்ப் அப் எ ட்ரீ இட் will live its whole life believing that it is a stupid. அதாவது நீங்கள் உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா ஐன்ஸ்டீன் சொன்னது, ஒரு டீச்சர் உட்கார்ந்துருக்காரு முன்னாடி, ஒரு எக்ஸாமினர் அவர் எல்லாரையும் உட்கார வச்சிருக்காரு. முன்னாடி இருக்கிற ஆள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடுவையில் ஒரு மீனை போட்டு வச்சுருக்காங்க, ஒரு யானை, ஒரு சிங்கம், ஒரு புலி, ஒரு முதலை, ஒரு நாய் எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கு, பாம்பு. அவர் எல்லாரையும் பார்த்து சொல்கிறார் எக்ஸாமினர், எல்லாருக்கும் நான் ஒரே ஃபேர் எக்ஸாம் நடத்த போகிறேன். அந்த எக்ஸாம் என்னன்னா, அந்த மரத்தில் முதல்ல ஏறுறது யாரோ அவங்க தான் வின்னர் அப்படிங்கிறாரு. அதில் அந்த குடுவைக்குள்ள இருக்க மீன் எப்படி ஏறும் அந்த மரத்துக்கு? ஏறவே முடியாது. அது என்ன நினச்சிக்கிட்டு இருக்குன்னா, கடைசி வரைக்கும் நம்ம ஒரு முட்டாள்னு நினச்சே செத்து போயிடும். இதைத்தான் அவர் சொல்கிறாரு இங்கிலீஷில். அதனால் அதோட வேலை எங்கே இருக்குன்னா, கடலில் தான் அதோட திறமையை காமிக்க முடியும், தண்ணியில் தான் அதோட திறமையை காமிக்க முடியும். மரம் ஏறுறது குரங்கு தான் ஏறும். அதே மாதிரி அவங்கவுங்க ஃபீல்டை கண்டுபிடிக்க வேண்டியது அவங்களோட கடமை. இதுக்கு அதாவது பேரண்ட்ஸ் முதல்ல அப்பா அம்மா துணை பண்ணணும், அப்புறம் நீங்கள் டீச்சர்ஸ் துணை பண்ணணும், அப்புறம் சொசைட்டி துணை பண்ணணும். இந்த 3 பேர் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தையால் அதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான்லாம் தத்தி கண்டுபிடிச்சது காரணம் அப்பா அம்மா ஃப்ரீடம் கொடுத்தாங்க, நானே கண்டுபிடிச்சேன் பார்த்து. அதே மாதிரி என்னோட ஸ்பவுஸ் அடுத்தது வந்தோடனே, ஏன்னா நான் முதல்ல வேலை பார்த்தது லெக்சராக தான் வேலை பார்த்தேன். அப்போ வேணா அவங்க சொல்லியிருக்கலாம், இந்த சம்பளம் பத்தாதுப்பா, நீங்கள் இன்னொரு லெக்சரை பெரிய வேலைக்கு போங்க. யாருமே நீ ஃபோர்ஸ் பண்ணலை. நீங்கள் சொசைட்டி ஃபோர்ஸ் பண்ணுச்சுன்னா, இப்போ நீங்கள் 6 மாதம் கப்பலில் போய் ஒர்க் பண்ணிட்டு வருவீங்க, அப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. கப்பலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி 6 மாதம் கிடையாது, மேக்ஸிமம் 1 மாதம் தான். எங்களுக்கு 1 மாதம் தான். நீங்கள் கேட்குறது கரெக்டு. அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் போகும்போது என்னென்னா, நான் என்னோட ஃபர்ஸ்ட் பையனோட பர்த்டேக்கு நான் வீட்டில் இல்லை, நான் கப்பலில் தான் கடலில் தான் இருந்தோம். ஆக்சுவலாக இன்னும் நிறைய விஷயங்கள் இல்லை. இன்னொன்று சைக்காலஜிக்கலாக நீங்கள் வந்து ஒரு பெங்களூர்லேயே உங்களால் அடாப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இப்படி எப்படி நீங்கள் வந்து கப்பலில் போய்? எஸ், அது என்னென்னா, நான் சொன்னது இது ஆக்சுவலாக முன்னாடி வந்து அந்த வயசில் இந்த மெச்சூரிட்டியில் இன்னொன்று ஹோம் சிக்கு. ஆனால் இப்போயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் என்னோட குடும்பத்தோட தான் இங்கே இருக்கேன். நான் வெளிநாட்டுக்கு போய் உண்மையிலே நான் வேற எந்த நாங்கள் வேலை செய்யும் போது ஒரு 15 வருஷம் முன்னாடி நேஷனல் அவார்டு வாங்கணும்னு நிறைய வெளிநாடுகள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ட்ரை பண்ணியிருந்தா வெளிநாட்டுக்கும் போயிருக்கலாம். முதல் முக்கியமான காரணம், நாங்களாம் அப்படி இந்த குடும்பத்திலே சேர்ந்து இருக்கிற குழுக்கள். 2வது என்ன தெரியுமா, இது ஒரு பேஷன், இது ஒரு தீவிர உணர்ச்சியை கொடுக்குது. இந்த நாட்டுக்காண்டி வேலை செய்யும் போது நம்மளுக்கு அங்கீகாரம் கொடுக்கும்போது அது ஒரு பெருமையை கொடுக்குது. இதுதான் உண்மை. இதனால தான் நாங்கள்லாம் வெளியே போகலை அந்த ஹோம் சிக்கு. ஆனால் இந்த மாதிரி கடலுக்கு போகும்போது என்னென்னா, இந்த 1 மாதம் எங்களுக்கு வேறு எதுலேயுமே கவனம் இருக்காது. நாங்கள் செய்கிற எடுத்துகிட்டு போகிற எக்யூப்மெண்ட்டை குவாலிஃபை பண்ணணும், அதில் என்ன பிரச்சனை வரும். அதனால் எங்களுக்கு உலகமே மறந்து போயிடும். நடுக்காட்டில் விட்டதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நடுக்கடலில் இருக்கும்போது நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த 6000 மீட்டர் ஆழத்தில் நடுக்கடலில் இங்கேருந்து 2500 மீட்டர் 2500 மைல் உள்ளே போனதுக்கப்புறம் கடலில் வேறு ஒன்றுமே இருக்காது. தண்ணி தான் இருக்கும், சுற்றி தண்ணி தான் இருக்கும். ஆனாலும் நாங்கள் இங்கே நோக்கம் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கும், இந்த எக்யூப்மெண்ட்டை குவாலிஃபை பண்ணணும். நாங்களாம் சாப்பிட்டு வாந்தி எடுப்போம். ஈவன் என்னோட சீனியர்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஹெட்டெல்லாம். அவர் என்ன சொல்லுவார், அதாவது அவங்களாம் டாக்டர் ராம்தாஸ், டாக்டர் ஆத்மானந்த், அவங்களாம் தான் என்னோட சீனியர்ஸ். அவங்களாம் சொல்லுவாங்க, நாங்களாம் ரத்த வாந்தி எடுத்தோம், உங்களுக்குலாம் நல்ல கப்பல் இருக்குது இப்போது, நாங்களாம் மோசமான கப்பலில் போனோம், பயங்கர ரத்த வாந்தி எடுத்தோம். ஏன்னா சாப்பிட்டோன்னு ரத்த வாந்தி குடலில் பிடுங்கிட்டு அப்படி வரும். நீங்கள் ஏன்னா அந்த கப்பல் வந்து என்னென்னா, அது ஆடும்போது வாஷிங் மிஷின் மாதிரி தான் இருக்கும். அது ரோல் பிச்சு யான்னு சொல்லுவோம். அந்த ரோல் பிச்சு அப்படியே உருளும், வாஷிங் மிஷினோட ஃபீலிங் தான் இருக்கும். அது முதல்ல போனோன்னே நீங்கள் 1 வருஷம் கழிச்சு போனாலே திருப்பி ஒரு 2-3 நாளைக்கு சாப்பிட்டோன்னு வாந்தி எடுப்போம், திருப்பி சாப்பிடுவோம், திருப்பி வாந்தி எடுப்போம். ஆனால் நீங்கள் வேலையை செஞ்சுட்டு அசதியாக வந்து அதை சாப்பிட்டு படுத்திங்கன்னா ஒன்றும் இல்லை. ஆனால் வேலை செய்யாமல் உள்ளே இருக்கக்கூடாது. நீங்கள் 5 நாள் ட்ராவல் பண்ணாலும் என்ன பண்ணுவோம்னா, 5 நாளைக்கு வேலை பார்க்குறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருவோம். அப்போது அந்த வேலை மட்டுமே தான் கவனத்தில் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி மற்றது எது இப்போயுமே ஆஃபீஸுக்கு போகும்போது என்னோட மிஸ்ஸஸ் சொல்லுவாங்க, நான் ஃபோன் பண்ணால் ரொம்ப எடுக்க மாட்டேன் ஃபோனை, அப்போ கட் பண்ணிடுவேன். ஏன்னா ஆஃபீஸுக்கு போனால் வீடு ஆல்மோஸ்ட் மறந்துடும், அந்த வேலை செய்யும் போது பேச மாட்டேன். அது மாதிரி வீட்டுக்கு வந்தாலும் ரொம்ப ஆஃபீஸ் விஷயத்தை பேச மாட்டேன், அவங்ககிட்ட போய் ரொம்ப பேச மாட்டேன். அதுவும் சரி வராது. ஆக்சுவலாக அதை பிரித்து வச்சுருப்போம். அங்கே போகும்போது எங்களோட நோக்கம் அது மட்டும்தான், எல்லாரோட நோக்கமும் அது மட்டும்தான் இருக்கும். எல்லாரும் மறந்துடுவாங்க. ஆனால் நாங்கள் இந்த 6 மாதம் போகிறதில்ல, 1 மாதம் 25 நாள் 15 நாள், ஆனால் ஆளே மாறி போய் தான் வருவோம். அப்படி கலர்லாம் அப்படி டார்க் ஆயிடுவோம். ஏற்கனவே நான் ரொம்ப கலர், இன்னும் அதிக கலரோட தான் வெளியே வருவோம். ஆனால் அந்த அனுபவம் கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம். ஆக்சுவலாக நீங்கள் யார் உங்களோட ஆழ்கடலில் போய் 2500 மைல் உள்ளே கூட்டிகிட்டு போவா அரசாங்கத்தை தவிர? அந்த ஆராய்ச்சி கொடுத்த எனக்கு, என்னோட இன்ஸ்டியூட் கொடுத்த, என்னோட மினிஸ்ட்ரி கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு. அதெல்லாம் யாருக்குமே கிடைக்காது. நான் சொன்னேன் இல்லையா, ஹரிசாண்டலாக ஒரு ரெயினை பார்த்தோம் இந்த கப்பலில் போகிறது. இந்த மாதிரி சேலஞ்சஸில் யார் கொடுக்க முடியும்? என்னோட மினிஸ்ட்ரி கொடுத்தது, என்னோட இன்ஸ்டியூட் கொடுத்தது.
அந்த விஷயத்தில் ரொம்ப பெருமையாக இருக்கும். அதனால் எங்களால் இன்ஸ்டியூட்டை தாண்டி வேறு எதுவும் யோசிக்க மாட்டோம். இப்போ நீங்கள் இப்போ சென்னையில் அப்பா அம்மாவோட தான் இருக்கீங்க, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், நான் முன்னாடி சொன்னபடி நான் ஒரே ஒரு பையன் தான். என்னை செல்லமாக தான் வளர்த்தாங்க. என் மிஸ்ஸஸ் சொல்லுவாங்க ரொம்ப செல்லமாக தான் வளர்த்துருக்காங்க. ரொம்ப செல்லம் கொடுத்தா சில இடத்துல கெட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்துட்டீங்களே. என்னை செல்லமாக தான் வளர்த்தாங்க. ஆனால் அப்பா எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்தாங்க, எல்லா திறமையும் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி அம்மா நிறைய கதை சொல்லியிருக்காங்க. ஆயா விட்டையாவும் நிறைய கதை சொல்லுவாங்க. என்னோட ஐயா, அதாவது அப்பாவோட அப்பாவும், அதை சின்ன விஷயத்துலேயே எல்லா விதமான, ஏன்னா பர்மாவில் தொழில் பண்ணது அந்த காலத்தில், ரங்கூனில். ஏன்னா மரக்கடை, எங்கள் வீட்டு பேர் வந்து மரக்கடையார் வீடுன்னு பேர். ஆக்சுவலாக அந்த காலத்தில் 2 பேர் தான் வியாபாரம் பண்ணாங்கம்மாங்க, மர வியாபாரம். ஒன்று ஒரு பாயின்னு சொல்லுவாங்க, அவர் ஒருத்தர். இந்த அரண்மனைக்கிளி வீடெல்லாம் கூட சொல்லுவாங்க, நம்ம தான் மரம் கொடுத்தது ராமாங்க. நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க, நிறைய ஃபெயிலியர்ஸை சொல்லி கொடுத்துருக்காங்க, நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் சொல்லி கொடுக்குறதோட ஃபெயிலியர்ஸை நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி வாழ்க்கையை எப்படி பார்க்கணும், எது வந்தாலும் கலங்கக்கூடாது, எல்லா விஷயத்தையும். நம்ம என்ன விஷயம் நான் ஆஃபீஸில் பார்த்தாலும் அது அப்பா சொன்னதாக இருக்கும், ஏற்கனவே ஐயா சொன்னதாக இருக்கும், யாரோ சொன்னதாக இருக்கும், அம்மா சொன்னதாக இருக்கும். அதே மாதிரி இப்போ என்னோடய மிஸ்ஸஸ் வந்ததுக்கும் அப்புறம் தான் அதே எப்படி தான் நிறைய விஷயம் சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அவங்களும் என்னோட ஈகோவை எல்லாம் உடைச்சவங்க. ஆக்சுவலாக என்னென்னா நிறைய விஷயம், ஏன்னா நம்ம வந்து இது மேல் டாமினேட்டட் சொசைட்டி. ஆக்சுவலாக அது வர 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 அது மாறினுச்சு. அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம குடும்பத்திலேருந்து கற்றுக்கிறது வந்து. ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி என்னோட குடும்பம் வந்து எனக்கு மிகப்பெரிய பலம். அப்பா அம்மா, என்னோட மனைவி மிகப்பெரிய பலம், என்னோட குழந்தைங்களும் கூட மிகப்பெரிய பலம். நாங்கள் எல்லாம் இங்கே ஒரே வீட்டில் தான் சேர்ந்து தான் இருக்கோம். அது என்னோட மனைவியே ரொம்ப, அவங்களோட ஒத்துழைப்பு, அவங்களோட என்ன சொல்கிறது, அந்த டாலரன்ஸ் லெவல் ரொம்ப முக்கியம். அவங்க கோல்டு மெடலிஸ்ட் ஆக்சுவலாக, இருந்தாலும் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்தே நல்லா படித்தவங்க. அந்த ஸ்கூலில் அவங்க பேர் எழுதி வச்சுருக்காங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் அப்படிலாம் படிக்கவே இல்லை. ஏன்னா இந்த சிதம்பரம் செட்டியார் ஸ்கூல்லையோ, அந்த ஸ்கூலில் இவங்க பேர், ஏன்னா 10th 12th ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவங்க. அப்புறம் அலகாபா யூனிவர்சிட்டியில் அவங்க கோல்டு மெடலிஸ்ட் எம்சிஎஸ்ல. ஆனால் அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது. இன்றைக்கும் அம்மாவுக்கு அப்புறம் அவங்க தான் சமைச்சு கொடுக்குறவங்க, எங்களை பார்த்துக்கிறவங்க, எங்களை அரவணைச்சு வளர்க்குறவங்க. எல்லாத்துக்கும் அதான் அப்பா சொல்லுவாங்க, அவ்வளோ ஒழுங்காக பார்த்துக்கணும்டா, வீடே நம்பி தான் இருக்குது அப்படிம்பாங்க. அதனால் என்னோடய குடும்பம் வந்து, என்னோடய குடும்பம் தான் எனக்கு ஆஃபீஸு, குடும்பம், இது 2 தான் என்னோட பாயிண்ட்டு. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டீங்க. இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய இளைஞர்களுக்கு பெரிய ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். இந்த மாதிரியான புது விஷயங்கள், புது மாதிரியான துறைகளில் எல்லாரும் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை இந்த நேர்காணல் கொடுத்துருக்கோம். இதே மாதிரியான மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. மிகவும் நன்றி.